சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஓர் உருளை, ஒரு கோளம், ஒரு கூம்பு இவற்றின் கன அளவு விகிதம் இருக்கின்றது. இந்த கொஸ்டின் நிறைய முறை பார்த்திருக்கோம். இப்பவும் சொல்றேன். விட்டம் உயரம் சமம் சொன்னாங்கன்னா விட்டம் உயரம் சமம் சொன்னாங்கன்னா உருளை 3, கூம்பு 1, கோளம் 2, அரைக்கோளம் 1. ஓகேங்களா? இது விட்டம் உயரம் சொன்னாங்கன்னா அப்ப இதே இதுல ஆரம் உயரம் ஒன்று வரும். ஆரம் உயரம் சமம்னு சொன்னாங்கன்னா உருளை இங்கேயும் 3 தான், கூம்பு இங்கேயும் 1 தான். இதுல கோளம் பாத்தீங்கன்னா 4, அரைக்கோளம் 2. இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதை மறந்துட்டீங்கன்னா அப்படின்னா நீங்க ஒவ்வொருமே ஃபார்முலா எழுதி ஒவ்வொன்றா அடிச்சுக்கிட்டு இருக்கணும். தேவையில்லாத வேலை. இதை நம்ம தெரிஞ்சுச்சாலும் ஈஸி ஆன்சர் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா உருளை கூம்பு ரெண்டுலையுமே காமனா தான் இருக்கும். ஓகே, விட்டம் உயரம் சமனாலும் சரி, ஆரம் உயரம் சமனாலும் சரி. உருளை 3, கூம்பு 1. விட்டம் உயரம் சமம்னா கோளம் 2, அரைக்கோளம் 1. ஆரம் உயரம் சமம்னா கோளம் 4, அரைக்கோளம் 2. ஓகே, என்ன இருக்கு? விட்டம் உயரம் சமம். அப்ப விட்டம் உயரம் சமம். அப்ப உருளைக்கு எவ்வளவு வரும்? 3. கோளம்னா 2, கூம்புனா 1. ஆன்சர் என்னது? 3:2:1.